ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லூமோ மிங்கி ரெண்டு பேரும் நல்ல வசமா மாட்டிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையான்னு ருவாவும் சொங்கும் கேட்க உடனே மிங்கி பாக்குறா. சொல்லு சொல்லு, நீ தானே மாட்டி விட்டேன்னு லூமோவை பாத்துட்டு இருக்கா. லூமோ என் மேலதான் தப்பு, நான் தான் அவ பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு அவள்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஓகே சொன்னேன். அவ இன்னும் ப்ரொபேஷனரி பீரியட் தான் வச்சிட்டு இருக்காங்கிறதால நாங்க இன்னும் வெளியே சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லூமோ சொல்லிட்டு இருக்கான். உடனே மிங்கியும் ஆமாடி, நிஜமாவே எனக்கு அடுத்த தடவை நான் டேட் போகும்போது கண்டிப்பா உங்ககிட்ட உண்மையை மறைக்க மாட்டேன்னு சொல்ல லூமோ பாத்துட்டு எது அடுத்த தடவை டேட் போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். 4 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சு ஒரு வழியா அந்த விஷயத்த அப்படியே சமாதானப்படுத்திடுறாங்க. ருவா வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா சொங்கோட தங்கச்சி வீடியோ கால் பண்றா. அக்கா எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, அம்மா எனக்கு என்கிட்ட கேட்டாங்க, ஐயோ இது உன் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டா, சரியா பேசாமலே விட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சாரி கேட்க சொன்னாங்கன்னு சொல்ல பரவாயில்ல, அன்னைக்கு எப்படி உங்களால பேசிருக்க முடியும், இன்னொரு நாள் நான் வந்துட்டு அபிஷியலா வீட்டுக்கு வரேன் அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு ரூவா சொல்றா. இவகிட்ட ஏற்கனவே இந்த கிளாஸ் பையனை பத்தி கேட்கணும்னு முடிவு பண்ணியிருந்தால ஷாவை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு என்ன வீக்கெண்ட், எங்கேயுமே வெளியே போகாம வீட்டுல இருக்க உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் க்ளோஸ் ஃப்ரெண்டு போலயே, அவன் கூட வெளியே போலையான்னு கேட்க அக்கா அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், நீங்க பாட்டுக்கு தப்பாதான் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா பேச ஆரம்பிக்கிறா. வாஷி நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு அவ்வளவுதான், ஓகே இதுல என்ன இருக்கு, ஆனா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, பயந்துட்டு இதெல்லாம் இந்த வயசுல இருக்க கூடாது அப்படின்னு நீயே ஒன்னும் குழப்பிக்காத, எல்லாமே போக போக சரியாயிடும், இந்த வயசுல வர ஃபீலிங்ஸ் எல்லாம் இது அப்படியே இருக்காது, போக போக மெச்சூரிட்டி ஆகும்னு சொல்லிட்டு ரூபா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஓகேக்கான்னு சொல்லிட்டு இத்தனை நாளா பயங்கரமா கில்ட்டிலே இருந்திருப்பா போல இவ. ஷாவை நமக்கு பிடிச்சிருக்கு, அப்படி பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாஷி ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிருக்கா. ஷாவை வேற கூப்பிட்டு விட்டுருக்கா. ஷாவ் மின்னல் வேகத்துல ஓடி வரான். என்ன மேடம் என்ன கூப்பிட்டு விட்டுருக்க, ஹோம்ஒர்க்கு நான் எழுதலன்னு உனக்கு தெரியும், எனக்கு காப்பி அடிக்கிறதுக்கு தானே கூட்டு வந்திருக்க, சீக்கிரம் கூடு நான் காப்பி அடிச்சுக்கிறேன்னு சொல்ல எப்ப பாரு ஹோம்ஒர்க்க காப்பி அடிக்கிறது இங்க பிட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேவலமாவே பேசிட்டு, காலேஜ் போகணுங்கிற ஐடியா இல்லையாடா உனக்குன்னு சொல்லிட்டு இவ கேட்க ஆரம்பிக்கிறா. இப்ப எதுக்கு நீ கோவப்படுற, காலேஜ் போய் இப்ப நான் பெருசா என்ன பண்ணிட போறேன் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கேஷுவலாவே பேசிட்டு இருக்கான். என் கூட சேர்ந்து நீயும் காலேஜ் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என் கூட சேர்ந்து காலேஜ் வரணும்னு சொல்லிட்டு உனக்கு ஆசை இல்லையா, நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்க வேண்டாமான்னு கேட்க ஷாவ் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். இப்பெல்லாம் கூட யோசிப்பாளா, ஏன் உனக்கு பாடி கார்டு அங்க தேவைப்படுதா காலேஜ்லன்னு கேக்குறான். உன்கிட்ட போய் சொன்னேன் பாருன்னு சொல்லிட்டு வாஷி அங்கிருந்து கோச்சிட்டு வெளியே போக பின்னாடியே ஷாவ் ஓடி போறான். காஃபி விட்டு போயிட்டு பாரு புடின்னு சொல்லிட்டு, எனக்கும் ஆசை இருக்கு, நீ எந்த காலேஜ்ல படிக்கிறியோ அதே காலேஜ்ல படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு அவனு ஒத்துக்கிறான். அப்ப இதுக்கு மேல படிக்கிற வேலையை பாரு புரியுதா அப்படின்னு வாஷி மிரட்டிட்டு இருக்கா. இங்க அடுத்து ருவாவை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு சொங்க கிளம்புறான். ருவா அது மீட்டிங் இருக்குல்ல, மூவி மீட்டிங், அதுக்காக உள்ள போயிட்டு இருக்கா. இவ கிளம்பும் போது ஒரு பொண்ணு நம்ம சொங்கோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வருவாள், அந்த பொண்ணு பேரு மியாவா. அக்கா ஆடிஷனுக்காக வந்திருக்கேன்னு சொல்றா. நீ ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டு தானம்மா அப்படின்னு வேகமா ருவா கேட்க, இல்ல நிறைய பொண்ணுங்க செலக்ட் ஆயிருக்கோம், அதுல இருந்து ஃபில்டர் பண்ணுமா, அதனால இன்னைக்கு என்ன கூப்பிட்டு இருக்காங்க, கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நேரா ருவா ஓடி போயிட்டு லிப்ட ஓபன் பண்றா. பார்த்தா அங்க நம்ம ஷிகா நின்னுட்டு இருக்கான். என்ன குவாஷி இங்க அப்படின்னு கேக்குறான். நான் மீட்டிங்க்கு வந்தேன்டா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க, எனக்கும் இன்னைக்கு ஒரு மூவிக்கு மீட்டிங் இருக்கு வேற ஃப்ளோர்ல அப்படின்னு ஷிகான் சொல்றான். அப்புறம் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க ஒரு மாதிரி ரூபா வெக்கப்பட்டுட்டு நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. உன்னை யாரு சொங்கா டிராப் பண்ணா அப்படின்னு கேட்டதும் ஆமான்னு சொல்றா. அப்ப பரவாயில்ல, பாய் ஃப்ரெண்ட் நல்ல பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கான் போல அப்படின்னு ஷிகான் கொஞ்சமா சமாதானம் ஆயிடுறான். இங்க வந்து ரூபா வெளியே வரா. ஆப்போசிட்ல பார்த்தா இந்த டைரக்டர் இருக்கான்ல, மூவியோட டைரக்டர் வெய், அவன் மேல போய் இடிச்சிடுறா. பரவாயில்ல, நீங்க இடிச்சதுனால உங்க மேல இருந்து கொஞ்சமாவது திறமை என் மேல பூசிக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் வலியுற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். ருவாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க இருந்து கிளம்பி ரூம்குள்ள வரா. அங்க 2 பொண்ணுங்க இந்த டைரக்டர் வெய் பாரு, கொஞ்சம் கூட அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, ஜுன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரே டீம்ல தானே வேலை பார்த்தாங்க, ஆனா அந்த கவலையே இல்லாம இருக்கான் பாருன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் ருவாக்கும் தோணுது. வரும்போது சொங்க கார்ல சொல்லிட்டு வந்தத ருவா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. ஒருவேளை 3rd பர்சன் யாரோடையாவது இன்வால்வ்மெண்ட் இருக்குமோ, நமக்கு இன்னும் தெரியாம இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரீதியில யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொங்க சொல்லியிருக்கான். இதை கேட்க கேட்க இந்த வெய் மேலேயே நம்ம ருவாக்கு கொஞ்சமா டவுட் வந்துட்டு இருக்கு. ருவா அடுத்து மீட்டிங் ஹாலுக்குள்ள வரா. எங்க மிஸ்டர் வெய்ய காணோம் அப்படின்னு கேக்குறா. அவர் மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஆடிஷன் வச்சிட்டு இருக்காரு, நம்ம இங்க இருக்கோம்ல அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மியான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு வந்தாலே அவ கூட இந்த குரூப்ல இல்ல, அதனால ருவா கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. ருவா வேகமா சொங்குக்கு மெசேஜ் பண்றா, பிரேக் வந்திருக்கேன்னு. சோங்க உடனே வீடியோ கால் போட்டுடுறான். இவ்வளவு காஃபி ரெடி பண்ணிட்டு வீடியோ கால் போட்டு கழுத்தெல்லாம் வலிக்குது, ரொம்ப நேரமா உட்காந்தே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. கழுத்தை இந்த மாதிரி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சில ரொட்டேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் சோங்க. வீட்டுக்கு வந்ததும் நான் உனக்கு மசாஜ் பண்றேன், அதுவரை இதை வச்சு சமாளிச்சுக்கோன்னு சொல்ல, ஆஹா ஓவரா சுத்திட்டேன் போல, ஐயோ கழுத்து வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிக்கிறா.
ஷிகான் அங்க வந்துடுறான். ருவா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு கரெக்டா ருவா வேற போனை திருப்பிடுறா. அதுல சொங்கு வீடியோ கால்ல இருக்கத வேற அவன் பாத்துட்டான். காஃபி எடுக்கிறதுக்கு வந்தேன், காஃபி எடுத்துட்டு நான் கிளம்புறேன். அவன் ஆக்வர்ட் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்க அவன் போனதுக்கு அப்புறமா சொங்கு கேக்குறான் ஷிகான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அடுத்த ஆளுங்க வர ருவா உடனே போனை கட் பண்ணிடுறான். அப்புறம் பேசுறேன் அப்படின்னு. எப்ப பாரு இருக்கிற இடத்துல இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பொசசிவா இருக்கு. இன்னொரு பக்கம் ருவா என்னமா ஆச்சு ஆடிஷன் அப்படின்னு மியாட்ட கேக்குறா. இல்ல ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா இந்த எப்படியாவது நான் ஜெயிச்சிருவேன், ஒண்ணும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு மியா பேசிட்டு இருக்கா. கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அது போதும் அப்படின்னு அவளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. இங்க ருவாக்கு ஒரு அளவுக்கு வந்து மீட்டிங் முடியுது போல, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி ஓகே நீ வீட்டுக்கு வந்து சேரு, நானும் வந்துடுறேன், பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொங்கு மெசேஜ் அனுப்புறான். இங்க ருவா அவளோட லிப்ட்ல ஏறா. சொங்கோட வீட்டு லிப்ட்ல அங்க பார்த்தா அந்த மியாவை கூட்டிட்டு அவன் மேல தோல் எல்லாம் கை போட்டு குடிச்சிட்டு அந்த டைரக்டர் வெய்ய இருக்கான்ல அவனும் வந்துட்டு இருக்கான். ருவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வேளை மியாவே கூட்டு வந்திருந்தா என்ன பண்றதுன்னு அங்க இருந்து ஒரு டவுட்டோடய வீட்டுக்குள்ள வரா. ஆனா யோசிச்சு பாக்குறா, இவ லிப்ட்ல இருந்து வெளியே வரும்போது மியா கொஞ்சமா டென்ஷனா அவளை பார்த்த மாதிரி இருக்கு. அதனால உடனே ஷிகானுக்கு கால் பண்ணிட்டு ஏண்டா இந்த டைரக்டர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் ஒரு நிமிஷம் நான் விசாரிச்சு வேணா சொல்றேன், இல்ல நான் கால் பண்றேன் அந்த டைரக்டருக்கு, எடுக்கிறானான்னு பாக்கலான்னு ஷிகான் போனை கட் பண்றான். அடுத்து இவளுக்கு ருவாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். நான் எத்தனையோ தடவை கால் பண்ணேன், லாஸ்ட் டைம் மட்டும் தான் எடுத்தான், எடுத்ததுமே எங்க உடையிற மாதிரி வேற இருந்தது, உடனே அவன் கட் பண்ணிட்டான். ருவா நீ என்னதான் இருந்தாலும் அபார்ட்மெண்ட்க்கு உடனே எல்லாம் போகாத, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கேன், அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் கரெக்ட் தான், டேஞ்சர் தான் இப்ப போனா, என்ன பண்றதுன்னு ருவா யோசிக்கிறா. அங்க இருக்க ஃபயர் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு சொங்க சொன்னால வேணும்னே ஒரு பாத்திரத்துல எதையோ பத்த வச்சு ஃபயர் எல்லாம் பக்கத்துல வச்சிட்டு இருக்கா. சோ அலாம் ஆன் ஆக ஆரம்பிக்குது, தண்ணி எல்லாம் பேச்சிட்டு அடிக்க ஆரம்பிக்குது. கரெக்டா தண்ணி அடிச்சிட்டு இருக்கா, யாரும் காலிங் பெல் வேற அடிக்கிறாங்க. ருவா வேகமா போய் எட்டி பார்த்தா சொங்குதான் அங்க நின்னுட்டு இருக்கான். ருவா என்ன ஆச்சு, நான் பயந்தே போயிட்டேன், நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. என்னமா பண்ணீங்கன்னு கேட்டுட்டு ஒருத்தர் அங்க சொங்கோட சேர்ந்து உள்ள செக் பண்றதுக்கு போறாரு. இன்னொருத்தர் ஏமா எதையாவது எரிச்சாதாமா இந்த அளவுக்கு ஆன் ஆகும், இப்பதான் நாங்க சரி பண்ணோம், அது எப்படி இவ்வளவு தூரம் மோசமா போச்சுன்னு எனக்கு தெரியல, பார்த்து பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்க ருவா சாரின்னு கேட்டுட்டு இருக்கா. சொங்கங்க வந்துடுறான். நான் பாத்துக்கிறேன், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன், நீ வீட்டுக்குள்ள போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு ருவாவை அனுப்புறான். ருவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமா போன் எடுக்கிறா. ஸ்விட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு. ஷிகானுக்கும் போன் பண்ண முடியலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டு வெளியே வர ரெண்டு பேர் பக்கத்து பிளாட்ல இருந்து வராங்க. யாருமா, இங்க இருக்க ரூம் பையனோட பாய் ஃப்ரெண்டா நீனு, தங்கமான பாய் ஃப்ரெண்ட்மா உனக்கு, வர வழியில ஃபயர் இருக்கு உள்ள போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்த எல்லாரையும் தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு ஓடி வந்துட்டான். இந்த மாதிரிலாம் பசங்க கிடைக்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ருவா பால்கனில இருந்து எட்டி பாக்குறா. பார்த்தா சொங்கங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதுக்காக பவ் பண்ணி ஒவ்வொருத்தங்கள்ட்டயா தனித்தனியா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கே கஷ்டமா இருக்கு. ருவா வெளியே வந்து எட்டி பார்த்தா அந்த இடத்துல மியா வந்து நிக்கிறா. அக்கா நீங்க தானே இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வேகமா கட்டி பிடிச்சுக்கிறா. இல்ல கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். சொங்கு கிட்ட நான் போய் இவ்வளவு வீட்டுல விட்டு வந்துடுறேன், நீ போய் வீட்டுல வெயிட் பண்ணுன்னு சொல்ல, நீ பாத்து போயிட்டு வான்னு சொங்கு கிளம்புறான். இங்க ருவா நேரா மியாவோட ரூம்க்கு வந்து பாக்குறா. அந்த இடமே அப்படியே பயங்கரமா கலைஞ்சு கிடக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு ருவா கேட்க அந்த பொண்ணு கதறி ஆள ஆரம்பிக்கிறா. அவன் கூட என் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தாக்கா, ஆடிஷன் முடிச்சிட்டு என்ன வீட்டுல டிராப் பண்றேன்னு சொன்னா, நானும் அவன் கூட வந்தேன். இங்க உள்ள வந்து தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த காஸ்ட்லி பிரேஸ்லெட் இருக்குல்ல, அது கூட எனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட ட்ரை பண்றா. வேணா இதெல்லாம் நமக்கு ஆதாரம், இத பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ருவா கேட்டுட்டு இருக்கா. இங்க சொங்க வீடு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிருக்கான். நம்ம ருவாவோட போன் அடிச்சுட்டே இருக்கு. எடுக்க வேணான்னு தான் பாக்குறான். மறுபடியும் ரிங் ஆயிட்டு இருக்கு. யாருக்குன்னு சொல்லிட்டு இவன் எட்டி பார்த்தா ஷிகான் தான் கால் பண்ணிருக்கான். என்னடா அது இத்தனை தடவை கால் பண்றானேன்னு சொங்க போன் அட்டன் பண்ணிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல ருவாக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, நான் பயந்து போயிட்டேன், இப்ப அவ சேஃப் தானே, நீ வீட்டுக்கு வந்துட்டு தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவன் சேஃபா தான் இருக்கா, அதை பத்தி கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு சொங்க போனை கட் பண்ணிடுறான். ஆனா எனக்கே போன் பண்ணல இவ ஒரு ஆபத்துல, ஷிகானுக்கு போன் பண்றாளேன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் தப்பா யோசிச்சுக்கிறான். ஆனா அதை பத்தி கேட்கவும் கூடாது, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா ருவா கிட்ட அந்த பொண்ணு சொல்லிருக்கா அம்மையா, இல்ல நான் எதையும் சொல்ல போறது கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், அழுகையா வருதுன்னு சொல்லிருக்கா. அதனால அதை பத்தி பேசாம சொங்க வேகமா போயிட்டு கட்டி பிடிச்சுக்கிறா ருவா. இல்ல நான் பயந்துட்டேன் அப்படின்னு, என்னால நீ எல்லார்கிட்டையும் சாரி கேட்டல, உன்னை கவலைக்கு உள்ளாக்கிட்டேன்லன்னு சொல்ல, அத பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டாம், கிச்சன் சரியா வேலை பார்க்கல இன்னும், அதனால நம்ம என்ன பண்ணலாம், வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொங்க அவளை கூட்டிட்டு வெளியே போறான். அப்புறம் நேரா அவளை வீட்டுல கூட்டு போய் டிராப் பண்றான். சரி ஓகே, ரொம்ப நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்ட, போ வீட்டுக்குள்ள போ ரெஸ்ட்னு சொல்ல ருவா பாத்துட்டு இருக்கா. இன்னும் ஒரு மாதிரி கழட்டி விட்டு போறான்னு சொல்லிட்டு அவளுக்கும் டவுட்டா தான் இருக்கு. ருவா ஒரு டவுட்டோடய வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு போனை ஓபன் பண்ணா. பார்த்தா அதுல கால் அட்டன் பண்ண டைமிங் இருக்கு. ஷிகான் போன் பண்ணானா, அத சொங்க தான் அட்டன் பண்ணிருக்கான். அதுதான் ஒரு மாதிரி இருக்கான் போல நினைச்சிட்டு வேகமா வெளியே ஓடி வரா. அது வரைய சொங்க வெளியதான் வெயிட் பண்ணிருக்கான். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்க, பெரிய ப்ராப்ளம், என் கூட உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ருவா அவனை உள்ள எடுத்துட்டு போறா.
இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு அந்த பொண்ணு இருந்தால அவ கூட இருந்தது டைரக்டர் வை. அந்த டைரக்டர் வைய பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ஷிகான்க்கு கால் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியாவே நான் பண்ணேன். அதனாலதான் என்னால உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல. ப்ளீஸ் எதுனாலும் தப்பா புரிஞ்சுக்காதப்பான்னு சொல்ல. ஓ அப்படியா, நான் தான் ஓவர் திங்க் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொங்க கேட்டுட்டு இருக்கான். நீ தான் தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றிருக்க. இனிமே ஏதாவது ஒரு கொலை பண்ணா கூட என்கிட்ட கேளு, இல்லனா ஓடி வந்து என்ன கண்டுபிடிச்சுக்கோ. எனக்கு இப்பதானே பிரச்சனை இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு ரூபா சொல்லிடுறா. ஓ அப்படியா, வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கான்னு சொங்க கேக்குறான். இல்ல வேற எதுவும் இல்லன்னு சொல்ல சொங்க வேகமா ரூபாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப இதுக்கும் மேல நீ பேச தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சொங்கு ரூபா 2 பேருமே மியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மியா சொல்றா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்க்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. ஆனா பயமா இருக்குன்னு திரும்ப வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் ஏன் நீ அவனை வீட்டுக்குள்ள விட்ட, ஏன் நீ வந்துட்டு லிப்ட்ல எல்லாம் அவனை கூட்டிட்டு போனன்னு என்னதானே கேட்பாங்க. சிசிடிவில எல்லாம் அதான ஸ்டோர் ஆயிருக்கு, என் மேல பழி போடுவாங்கல்லன்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே சொங்க அமைதியா பாக்குறான். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேமா, உன்னை விட ஒரு ஆள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, பவர்ஃபுல் ஆனவங்க உன்னை வந்துட்டு இந்த மாதிரி கூட்டு போனாங்கன்னா அதுக்கு சட்டத்துல நீ சொல்லலாம் அவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆனவங்க, இல்லனா என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும், என்னால வேற எதுவும் சொல்ல முடியலன்னு சொல்லலாம். நான் உனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி தரேன், இதை கொண்டு போய் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு சொங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்குறான். ஆனா இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட வக்கீல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஒரு வழியா அவ உள்ள வந்துடுறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் இங்கே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ரூவா வெயிட் பண்ணிருக்கா. நான் கூட உனக்கு துணைக்கு லூமோவை அனுப்பி வைக்கிறேன், எனக்கு அந்த வேலை இருக்கு, நான் போய் ஜுன்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொங்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு மியா உள்ள போறா. போலீஸ் பாக்குறாங்க. சொல்லுங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டைரக்டர் வெய்யையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அவன் சொல்லிருக்கான், அந்த மியாங்கிற பொண்ணா, அவளுக்கும் எனக்கும் நடந்தது என்னங்க ஃபோர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட்னு வேணா சொல்லலாம். அந்த பொண்ணு தான் உள்ள கூட்டு போனான்னு சொல்ல, அந்த பொண்ணோட கை கீரெல்லாம் உங்க கழுத்துல இருக்கு, அத பத்தி என்ன சொல்றீங்கன்னு போலீஸ் கேக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹார்ஷா தான் பிடிக்கும் போல, பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்றது, சின்ன பொண்ணு கொஞ்சம் வேகமா இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். அவ என்ன பத்திரமா அவளே கைத்தாங்களா கூட்டு போனது லிப்ட்ல இருக்க சிசிடிவி கேமரால இருந்து எல்லாத்துலயுமே பதிவாயிருக்கு. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டுட்டு, டைம் ஆயிட்டே இருக்கு, நீங்க என்ன ரிலீஸ் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு, 1 2 3ன்னு சொல்லிட்டு கவுண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த போலீஸால எதுவுமே பண்ண முடியல, அவனுக்கு எதிராக ஆதாரமே இல்லங்கிறதால. இங்க இன்னொரு பக்கம் நம்ம லூமோவும் மியாவும் சொல்லிட்டு வேகமா சொங்க பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு, அவனை ரிலீஸ் பண்றதுக்கான டைமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சவன் நேரம் ரிலீஸ் ஆயிருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அவனும் கவுண்ட் எண்ணிட்டே இருந்தான்ல, டைம் முடியுது, அவனை ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அவனை கூட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த லேடி போலீஸ் விசாரிச்சவங்க ஆப்போசிட்ல ஒரு ஜென் போலீஸ் வராரு. அவர் பார்த்துட்டு சிக்னல் கொடுக்குறாரு. உடனே இந்த லேடி போலீஸ் உஷார் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலாம் விசாரணைக்கு வர முடியாது, டைம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு அந்த வெய் கிளம்ப ஆரம்பிக்க கையும் களவுமா புடிச்சு போட்டு ஏற்கனவே ஆதாரம் கிடைச்சிருச்சு உள்ள போடான்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் விசாரிக்கிற ரூம்ல போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி நடந்துச்சுன்னு இப்பதான் காட்டுறாங்க. நம்ம ருவா தான் ஆரம்பிச்சிருக்கா. இந்த 2 கேஸை நம்ம ஏன் ஒன்னா பார்க்க கூடாது, அவளுக்கு ஒரு பெரிய காஸ்ட்லியான பிரேஸ்லெட் கிஃப்டா கொடுத்திருக்கான், அப்பதான் அவளை கில்ட்டுக்கு உள்ளாக்க முடியும்னு. ஏன்னா அதே மாதிரி பிரேஸ்லெட்டை இந்த பொண்ணு இருக்கால ஜூனோட கேர்ள் ஃப்ரெண்டு அவளும் போட்டிருந்தா. அது ரொம்ப காஸ்ட்லியான பிரேஸ்லெட், எல்லாராலையும் அவனை ஈஸியா வாங்க முடியாதுன்னு சொல்ல, என்னது அதே பிரேஸ்லெட்டை அவளும் போட்டிருந்தாளான்னு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட விஷயத்துல எந்த விதமான கைரேகையும் டைரக்டர் வெய்யோடது கிடைக்கவே இல்லையேன்னு சொல்ல, ஒருவேளை அவன் கிளவுஸ் மாதிரி ஏதாவது போட்டிருந்திருக்கலாம்ல அப்படின்னு ரூவா சொல்ல ஆரம்பிக்கிறா. சொங்கு சொல்றான், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவனோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன், அன்னைக்கு மியாவோட வீட்டுக்கு அவன் வரும்போது கையில கிளவுஸ் போட்டிருந்தான், மாட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்ல, அப்ப இதை வச்சு நம்ம விசாரிக்கலாம்ல, இந்த கம்ப்ளைண்ட் நான் போய் உடனே கொடுக்குறேன் அப்படின்னு அந்த சீனியர் அக்கா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கு அப்புறம் தான் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 தடவையுமே கிளவுஸ் போட்டிருக்கான், அதான் எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம முக்கியமான வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு இவனே டெலீட் பண்ணிருக்கானா இந்த டைரக்டர் வெய்யே, அத போலீஸ் ரிட்ரைவ் பண்ணிருக்காங்க. இந்த ஜுன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ எழுதியிருக்கா, அம்மா அப்பா நான் மறுபடியும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண போறேன், எனக்கு ஏன்னே தெரியல, எனக்கு நல்லபடியா வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போனதும் பக்கத்துல கூப்பிட்டு தொடுறது, டச் பண்றது, ராங்கா பேசுறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். அப்புறம் ஒரு தடவை அந்த பொண்ணை இந்த டைரக்டர் வெய் வேகமா வீட்டுக்கு வர சொல்லிட்டு சும்மா அரைக்குற ட்ரெஸ்ஸோட நின்னுட்டு அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டு, இதுக்கு மேல நீங்க போனா உனக்கு லைஃபே இருக்காது, வெளியே போக கூடாது, என் கூட ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அம்மா எனக்கு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு அந்த நாடகத்துல ஹீரோயின் சான்ஸ் கொடுக்குறதுன்னு சொன்னான், நான் வேற பயத்துல ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு அதை நினைச்சு கவலையா இருக்கு, அவமானமா இருக்கு, ஆனா நான் விட மாட்டேன், அவன்கிட்ட நாளைக்கே போய் இதை பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு அவ வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் போகும்போது அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. சோ இவன் தான் அந்த கொலைக்கு பின்னாடியான காரணம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. இந்த விஷயம் எல்லாம் லீக் ஆயிடுது, ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு புரியுது. ருவாவோட அம்மா அவளுக்கு போன் பண்றாங்க,
ஏடி இப்போ உன் அப்பாவோட கழுத்துல கத்தி வச்சதாலதான் அவன் தண்டனை அனுபவிக்கிற நிலைமையில இருக்கான். நானும் உன் அப்பாவும் போயிட்டு அவனை மன்னிச்சிட்டோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வரோம். பாவம்னு சொல்ல, ஆமாம்மா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ருவா சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இங்க ஸ்டாஃப் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க வாஷி முன்னாடி. என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. இந்த ஷாவ் பையன் இருக்கான்ல, திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி நல்ல மார்க் வாங்குறான், பிட் அடிக்கிறான் போல அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா வாஷி. பார்த்தா ஷாவ் அங்க இருக்கிற ஒரு டீச்சர் கிட்ட டவுட் எல்லாம் கேட்டுட்டு, ஓ ஆமால நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு அங்க இருந்து போறான். அடுத்து தூங்குறான் கிளாஸ்ல உட்காந்துட்டு. டீச்சர் போய் பக்கத்துல எட்டி பார்த்தா அப்படியே ஒரு வருஷத்துல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே தூங்க ஆரம்பிக்கிறான். டீச்சருக்கே ஷாக் ஆயிடுது, என்னடா இது, இப்பவே பாப்போமே அந்த பையனா இவன் இப்படி படிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு அவங்களே குழப்பத்துல இருக்காங்க. அத்தோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இது வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.